அனைவருக்கும் வணக்கம். மண்ணுலகிலிருந்து நம்மை வழிநடத்திய கலைஞர் அவர்கள் இப்போது விண்ணுலகிலிருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். கலை, அறிவியல், இலக்கியம் என்று பல்வேறு துறைகளில் பகுத்தறிவோடு பல்வேறு புதுமைகளை படைத்தவர் கலைஞர். சினிமாவில் இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு பல்வேறு சாதனைகளை படைத்தவர் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் திரையில் எழுதிய பாடல்கள், பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் ரசித்த பாடல்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து எங்கள் இசைக்குழுவோடு பாட்டுத் தலைவர் கலைஞர் என்ற பெயரில் இன்று ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக அன்புடன் வழங்குகின்றோம். பராசக்தி திரைப்படத்திலே சோகமாக சூழ்நிலை பல்வேறு கட்டங்களில் இந்த திரைப்படங்களில் போய்கொண்டிருக்கும். அப்போது ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அருமையான ஒரு சிச்சுவேஷன் இந்த பாடல் மூலமாக திரையில் வரும். இந்த பாடலை பாடியவர் இசை மேதை MS ராஜேஸ்வரி அவர்கள். குட்டி பசங்களுக்கு டான்ஸ் இல்லாட்டி பரதநாட்டியம், ஒரு சினிமா சாங் எடுத்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டு ஓ ரசிக்கும் சீமானே பாடலை எல்லாரும் டான்ஸ் குரூப்பில் எடுத்து ஆடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்திலே அந்த பாட்டுக்கு அருமையாக நடனமும் அமைக்கப்பட்டிருக்கும். அருமையான அந்த பாடல் ஓ ரசிக்கும் சீமானே பாடலை இப்பொழுது இங்கே ஒரு குழந்தை பாடகி பேபி ஸ்ரீநிதி அவர்கள் உங்கள் முன்னால் அரங்கத்திலே நிகழ்த்த இருக்கின்றார்கள். டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுமை தாங்கி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு இயக்கத்தை தாங்கி பிடித்தவர், தூக்கி பிடித்தவர். அவர் இல்லை என்றால், அந்த சுமை தாங்கி இல்லை என்றால் அந்த இயக்கம் என்ன ஆகும் என்று எல்லா தொண்டர்களும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலையிலே நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இனி எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஒரு தொண்டர் எழுதி கொடுத்திருக்கின்றார் இந்த பாடலை. அதை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய தலைவர் எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எதிரிலே நீங்கள் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க சுமை தாங்கி திரைப்படத்திலே இடம்பெற்ற மயக்கமா கலக்கமா PBS அவர்களுடைய குரலிலே வெளிவந்த இந்த இனிமையான இந்த பாடல் நிச்சயம் ஒரு மருந்தாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இப்போது செந்தில்தாஸ் அவர்கள் குரலிலே இந்த அரங்கத்தில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அந்த துன்பம் இது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலே டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலிலே உருவான ஒரு பாடல். டிஆர் மகாலிங்கம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உச்சஸ்தாயிலே பாடக்கூடிய பாடகர்களில் இந்தியாவில் கணக்கெடுத்தால் ஏன் உலகத்திலேயே கணக்கெடுத்தால் ஒரு 10 பாடகர்கள் தான் இருப்பார்கள். இந்த அளவுக்கு உச்சஸ்தாயை தொட முடியுமா என்று அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம் படைத்தவர். அவருடைய குரலிலே உருவான இந்த பாடல், அவர் குரலுக்காகவே இந்த பாடல் மிக மிக பிரபலமான பாடல். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக டிஆர் மகாலிங்கம் ரமேஷ் என்ற பாடகர் இந்த பாடலை பாடி டிஆர் மகாலிங்கம் ரமேஷ் என்றே அவருக்கு புனைப்பெயர் ஏற்பட்டது. அந்த அளவிற்கு இந்த பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர் டிஆர் மகாலிங்கம் ரமேஷ் அவர்கள். அப்படிப்பட்ட பாடலின் வரிகளை, பாடலின் இசையமைப்பை கலைஞர் ஐயா அவர்கள் உணர்ந்து ரசித்து பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றார். டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலை ஞாபகப்படுத்தி இன்றைய தலைமுறை பாடகர்களில் இன்றைக்கும் பாதுகாத்து வரக்கூடிய பாடகர், உங்கள் அபிமான பின்னணி பாடகர் முகேஷ் அவர்கள் இந்த பாடலை உங்களுக்காக அரங்கத்திலே வழங்க இருக்கின்றார். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பரந்தாள் நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வேன் ஆ ஆ செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை மடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ அவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ
அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ வெண்மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ வெண்மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் வீரன் வேலுத்தம்பி திரைப்படத்திலே இசைத்தென்றல் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களுடைய இசையிலே சுருளு மீசக்காரனடி வேலுத்தம்பி என்ற பாடல் ஐயா அவர்கள் கலைஞர் ஐயா அவர்கள் அவருடைய கைவண்ணத்திலே உருவான பாடல். அந்த பாடல் அந்த திரைப்படத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த கதை ஓட்டத்திற்கு ஏற்ப ஐயா அவர்கள் எழுதிய அந்த பாடல் சுருளு மீசக்காரனடி. இந்த பாடலை இங்கே மேடையிலே நம்முடைய உங்கள் அபிமானம் பெற்ற பாடகர் திரு வேல்முருகன் அவர்கள் பாடி அனைவரையும் மகிழ்வித்தார். இந்த பாடலை கண்டிப்பாக நீங்களும் அந்த உணர்ச்சியோடு ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். சுருளு மீசக்காரனடி வேலுத்தம்பி சூராதி சூரனடி வேலுத்தம்பி சுருளு மீசக்காரனடி வேலுத்தம்பி வேலுத்தம்பி சூராதி சூரனடி வேலுத்தம்பி வேலுத்தம்பி சூரியனில் நெருப்பெடுப்பான் சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான் சூரியனில் நெருப்பெடுப்பான் சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான் சுருளு மீசக்காரனடி வேலுத்தம்பி வேலுத்தம்பி சூராதி சூரனடி வேலுத்தம்பி எரிமலையில் அனுப்பரிப்பான் ஏழையக்கே உணவளிப்பான் எங்க குல தெய்வமாவா அவ தங்க குல சிங்கமாவா எங்க குல தெய்வமாவா அவ தங்க குல சிங்கமாவா பூகம்பம் மேடையிலே புரட்சி கீதம் பாடிடுவான் கொள்ளாதோர் வகையெல்லாம் பொடி பொடியாக்கிடுவான் சுருளு மீசக்காரனடி வேலுத்தம்பி வேலுத்தம்பி சூராதி சூரனடி வேலுத்தம்பி வேலுத்தம்பி
தளபதி இருந்தா படைக்கு பயம் இல்லே, இந்த தத்துவத்தை தான் மறந்து போனதில்லை. எங்க தளபதி இருந்தா படைக்கு பயம் இல்லே, இந்த தத்துவத்தை தான் மறந்து போனதில்லை. தனி உடைமைக்கு தடை விதித்து பொது உடைமைக்கு போர் தொடுத்து துப்பிய போல் பறந்து வந்து துன்பங்களை தீர்த்து வைப்பார். மீச சுருளு மீச காரனடி வேலு தம்பி, வேலு தம்பி, சூராதி சூரனடி வேலு தம்பி, வேலு தம்பி, சுருளு மீச காரனடி வேலு தம்பி, வேலு தம்பி, சூராதி சூரனடி வேலு தம்பி. வேலு தம்பி, சூரியனில் நெருப்பெடுப்பான் சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான், சூரியனில் நெருப்பெடுப்பான் சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான். சுருளு மீச காரனடி வேலு தம்பி, வேலு தம்பி, சூராதி சூரனடி வேலு தம்பி, வேலு தம்பி, சுருளு மீச காரனடி வேலு தம்பி, வேலு தம்பி, சூராதி சூரனடி வேலு தம்பி. 1960 பாவை விளக்கு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்த ஒரு அற்புதமான பாடல் காவியமா நெஞ்சில் ஓவியமா. இந்த பாடல் ஒவ்வொரு அரங்கிலும் ஒலிக்கப்படும் பொழுது எல்லோரும் ஒன்றி போவார்கள். மருதகாசி அவருடைய வரிகளில் CS ஜெயராமன் அவர்களும் P சுஷிலா அவர்களும் ஒன்றிணைந்து இந்த பாடலை அவ்வளவு அற்புதமாக பாடியிருப்பார்கள். திரை இசை திலகம் KV மகாதேவன் அவருடைய இசையிலே வந்த இந்த பாடல் அந்த இசைக்காக படம் பிடிக்கப்பட்ட பாடலாக இருந்தாலும் கூட படப்பிடிப்புக்காக இசையா இசைக்காக படப்பிடிப்பா என்று அற்புதமாக படம் பிடிக்கப்பட்டு நம்ம எல்லாம் ஈர்த்த ஒரு பாடல். மாணிக்க விநாயகம் அவர்கள் மிக அருமையாக உணர்ச்சி பொங்க அரங்கிலே பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கின்றார். அந்த பாடலை நீங்களும் கண்டிப்பாக மகிழ்வீர்கள் என்று நம்புகின்றோம். காவியமா காவியமா நெஞ்சின் ஓவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா மகளாய சாம்ராஜ தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே. மகளாய சாம்ராஜ தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே. மும்தாஜே மும்தாஜே முத்தேயன் தேகமே மும்தாஜே முத்தேயன் தேகமே பேசும் முழுமதியே என் இதய கீதமே பேசும் முழுமதியே என் இதய கீதமே. என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே. என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே. அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே. காவியமா நெஞ்சின் ஓவியமா நெஞ்சின் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா நாளும் அழியாத நிலையிலே நாளும் அழியாத நிலையிலே காதல் ஒன்றே தான் வாழும் இந்த உலகிலே. நாளும் அழியாத நிலையிலே
கண் முன்னே தோன்றும் அந்த கனவிலே, கண் முன்னே தோன்றும் அந்த கனவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே, உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே. காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழுவோம். காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழுவோம். காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா, அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா. காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா, அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா. காவியம்மா. நன்றி. கலைஞர் ஐயா அவர்கள் நாட்டுப்பாடல், அதாவது ஒரு தேசத்திற்காக எழுதப்பட்ட பாடல், காஞ்சி தலைவன் பல்லவ நாட்டிற்காக பல்லவர்கள் போராடும் ஒரு பாடல். வெல்க நாடு வெல்க நாடு என்று அவர் எழுதிய அந்த விதம், போர் வீரர்கள் நடைபயிலும் பொழுது, வீரமாக செல்லும் பொழுது, போருக்கு செல்லும் பொழுது ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியையும் வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்றும் எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்றும் எழுதப்பட்ட இந்த பாடல் நிச்சயமாக அரங்கிலே அந்த எழுச்சியை உருவாக்கும் என்று நம்புகின்றேன். இந்த பாடலை இசை சித்தர் CS ஜெயராமன் அவர்கள் தன்னுடைய குரலிலே மிக அருமையாக பாடியிருப்பார். இது காஞ்சி தலைவன் படத்திற்கு மட்டுமல்ல, ரசிகர்கள் ரசிப்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய சுதந்திர தினத்திற்கு இந்த பாடலை நிச்சயமாக எல்லா இடங்களிலும் ஒலிக்க வைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த பாடலை CS ஜெயராமன் அவர்கள் குரலிலே, இசையமைப்பு KV மகாதேவன் அவருடைய திரையிசை திலகம் KV மகாதேவன் அவருடைய இசையிலே சேர்த்து கலைஞர் ஐயா அவருடைய வரிகளுடன் ஒன்று சேர்ந்து கேட்கும்போது இந்த பாடல் ஒரு உணர்ச்சியை கண்டிப்பாக நமக்குள்ளே எழுப்பும். வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே. தாயின் ஆணை கேட்பதற்கு தலை வணங்கும் தங்கமே, தலை கொடுத்து தாயின் மானம் காத்திடுவாய் சிங்கமே. சென்று வா வென்று வா, வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே. ஒன்றுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தம், குழலை போல மலலை பேசும் குழந்தைகளின் முத்தம். கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தம், உன் குன்று தோளில் புது பலத்தை வழங்குமடா நித்தம். சென்று வா வென்று வா, வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. சென்று வா வென்று வா, வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. வீரர்களின் தலைவனடா, அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே, களம் நோக்கி புறப்படடா வல்லவனே. மறக்க முடியுமா பாடல் மேகலா புரொடக்ஷன் சார்பாக ஐயா திரு முரசொலி மாறன் அவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு காவியம். மறக்க முடியுமா திரைப்படத்தில் காகித ஓடம் கடல் அலை மீது என்ற பாடலை ஐயா கலைஞர் அவர்கள் அவருடைய கைவண்ணத்தில் நேரடியாக எழுதிய ஒரு அற்புதமான பாடல்.
மேடை கச்சேரிகளில் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இந்த பாடலை கண்டிப்பாக எழுதி கொடுப்பார்கள், நாங்களும் இசைப்போம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் எழுதி கொடுத்த பாடலை நாங்கள் பாடும்பொழுது எல்லா கட்சி ரசிகர்களும் ரசிப்பார்கள். அதுதான் ஆச்சரியம். அது எந்த கட்சி என்று பேதமில்லை. அந்த இசையும் அந்த இசையின் வரிகளும் பாடிய பி. சுஷீலா அவர்களின் குரலும் ஒன்றிணைந்து அந்த பாடலை எங்கள் குழுவில் எங்களுடைய பாடகிகள் பாடும்பொழுது அந்த நிலைமை, அந்த சூழ்நிலை அவ்வளவு அற்புதமாக மாறி ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை, வறுமை, ஏழ்மை, போராட்டம் இவற்றையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாடல். மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்து பி. சுஷீலா அவர்கள் பாடி சாதனை படைத்த, சகாப்தம் படைத்த, இனிமேலும் மறைக்க முடியாத ஒரு பாடல். அந்த பாடலை இந்த இசை நிகழ்ச்சியில் உருக்கத்துடன் எங்கள் குழுவின் பாடகி பாடி அரங்கை நிசப்தத்தில் ஆழ்த்தினார். தஞ்சை பெரிய கோயில். இந்த பாடல் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டு திரை இசை மேதைகள் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள், டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள், எஸ். வரலட்சுமி அவர்கள், இவர்கள் மூவரும் ஒரு சேர இணைந்து பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடலின் இசை அமைப்பும் இந்த பாடலில் இவர்களுடைய ராக ஆலாபனையும் ஒன்றிணைந்து பாடலுக்கு அத்தனை ஜீவன்களை கொடுத்திருக்கிறது. இந்த பாடலுக்கு குன்னக்குடி எஸ். வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். இசைக்கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் 3வது வருடத்திலே இந்த பாடலை துல்லியமாக பாடிவிட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக பட்டப்படிப்பை கொடுத்து விடலாம் என்று நான் சொன்னேன். அப்போது ஒரு இசை ஆசிரியர் நிகழ்ச்சி முடிந்து எங்களுக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் சொல்லுவது 100க்கு 100 உண்மை. நிச்சயமாக இந்த பாடலை ஒரு மாணவன் பாடிவிட்டால் அவனுக்கு பட்டத்தை கொடுத்து விடலாம் என்றார். அத்தனை விஷயங்கள் அந்த பாடலில் இருக்கிறது என்று அவர் கடிதம் எழுதினார். ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து தஞ்சை பெரிய கோயில் அந்த பாடலை உங்களுக்காக முகேஷ், மாணிக்க விநாயகம் ஐயா, ஷைனி மூவரும் இணைந்து பாடியிருக்கின்றார். நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம்
வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரின் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பின்னிய பெரிய கோயில் தந்து வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. காரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. காரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. ஆய கலைகள் பல நிலை நாட்டினான் தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான். கண்ணி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான். தூயவர் தமிழ் வாழ்வில் துணை கூட்டினான். சோழ தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான். தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான். சோழ பொன்னாக்கினான். மரம் காக்க அரைச்சாலை உருவாக்கினான். மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினான். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான். பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினான். சோழன் உருவாக்கினான். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. காரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. காரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாலும் பழமும் திரைப்படத்தின் பாடல் 1961ஆம் ஆண்டு பீம்சிங் ஐயா அவர்களுடைய இயக்கத்திலே வெளிவந்த ஒரு உணர்ச்சி காவியம். இந்த பாடல் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் 2 பேர் ஒன்றி வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அவர்களது உணர்வுகளை 2 பேருடைய உணர்வுகளையும் தன் இதயத்தில் வாங்கி எழுதிய அந்த பாடல். மென்னிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, ஜாம்பவான்கள் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல். இசை மேதைகள் TMS அவர்களும் P. சுஷீலா அவர்களும் உயிர் கொடுத்த ஜீவன் கொடுத்த பாடல். இதோ அரங்கிலே உங்களுக்காக TMS ஐயா அவர்களுடைய குரலில் சந்திரசேகர் அவர்களும் P. சுஷீலா அவர்களுடைய குரலிலே ஷியாமலா அவர்களும் பாட இருக்கின்றார்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். உறவாட வேண்டும். பாவையும் முகம் பார்த்து பசியார வேண்டும். பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும். நானாக வேண்டும். படி மீதில் விளையாடும் சேயாக வேண்டும். நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோ சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு
நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு காலத்திற்கு பிறகு நானும் வசனம் பேச வேண்டும், நானும் தமிழ் பேச வேண்டும், நானும் தூய்மையாக பேச வேண்டும், நானும் உரக்க பேச வேண்டும், நானும் மேடையில் பேச வேண்டும், நானும் இதுபோல் வசனங்களை எழுத வேண்டும், என் வசனத்தை எல்லோரும் பேச வேண்டும், நான் எழுதுகின்ற தமிழை எல்லோரும் படிக்க வேண்டும், பேச வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியவர் கலைஞர் பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக. அதற்கு முன்பாக 30 பாடல்கள் 40 பாடல்கள் ஒரு திரைப்படத்திற்கு என்று வந்து கொண்டிருந்த நிலையை மாற்றி வசனமும் முக்கியம், வசனமும் ஒரு பொருட்டாக மதிக்கப்பட்டது பராசக்தி திரைப்படம் வந்த பிறகு, கலைஞர் அவர்களுடைய வசனம் வெளிவந்த பிறகுதான் என்று சொல்லலாம். எல்லோரும் தமிழ் பேச வேண்டும் என்ற நிலையை இந்த திரைப்படத்தின் மூலமாக கலைஞர் ஐயா அவர்கள் உருவாக்கினார் என்று சொன்னால் மிகை ஆகாது. அந்த திரைப்படத்தின் வசனங்கள் வந்த பிறகுதான் எல்லா எழுத்தாளர்களும் திரைப்படத்தில் வசனத்தை எழுதுவதற்கு திரைப்பட உலகை நோக்கி சென்றார்கள் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் CS ஜெயராமன் அவர்களுடைய குரலில் இதோ இங்கே ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை மேடையிலே உங்களுக்காக அரங்கிலே வழங்க இருப்பவர் செந்தில்தாஸ். கா 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 ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாவே நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்கை அண்ணாவே நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்காவென ஒன்னாக கூடுறீங்க. வாங்க கா கா கா. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனம், கூப்பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாப்பால போடுறாங்க பாருங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாப்பால போடுறாங்க பாருங்க. அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி மீதிலே பாடுங்க. பாடும் கா கா கா. எச்சிலை தனிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை, இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை. எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளர பார்க்காதீங்க. பட்டி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளர பார்க்காதீங்க. பட்சமா இருங்க, பகுந்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க கா கா கா. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. இந்த பாடல் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கேட்டு நாங்கள் மேடையில் இசைத்துள்ளோம். நாம் உயிருக்குயிராய் நேசிக்கின்ற ஒருவர், நேசித்த ஒருவர் இல்லை என்றால் அந்த இடத்தை வேறு யாராலும் நிரப்ப இயலாது. அப்படிப்பட்ட இடத்திலே நாம் வரிகளாலோ கவிதைகளாலோ பேச்சாலோ புத்தகத்தாலோ அதை ஈடு செய்ய முடியாது. ஈடு செய்யலாம், ஆனால் பாடல் மூலமாக ஈடு செய்யும்போது அது பெருத்த இன்பம், அந்த சோகத்தை நிறைவு செய்யும். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி அப்படின்றப்போ அந்த பாட்டுக்கான உணர்வு இசை மூலமாக வரும்போது ரொம்ப அந்த சோகத்தை நிரப்பும். கலைஞர் ஐயா அவர்கள் தற்போது இல்லாத இடத்தை இந்த பாடல் தளபதி அவர்களுக்கு இதயத்தை நிரப்பியிருக்கும் என்று நினைக்கின்றோம். அந்த பாடலை தளபதி ஐயா அவர்கள் அரங்கத்திலே ரசித்த போது அரங்கத்தில் அனைவரும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர் விரும்பிய பாடலை இங்கே மேடையில் நாங்கள் வழங்குகின்றோம் என்று அனைவரும் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி
பாட்டுத் தலைவர் கலைஞர் என்ற இந்த இசை நிகழ்ச்சி உலகெங்கும் உள்ள பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் ரசிப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகம் வழங்கியது. இதை கண்டிப்பாக பொதுமக்களும் ரசிகர்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இதையெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பாக கருதி உங்களுக்கு இந்த பாடல்களை வழங்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.